இன்றைக்கி நாம் சிறப்பான குரு பயிற்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். குரு பயிற்சி வருகிற 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் ஒரு வருடம் இருப்பார். இந்த ஒரு வருட காலம் மற்ற ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறாரு அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சு குரு பயிற்சி பலன்கள் தனு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசி அதிபதியே குரு பகவான் தான். உங்களுக்கு 1-4ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு கடந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா 5ஆவது வீட்டில் இருந்தார். 5ஆவது வீட்டில் இருந்து நிறைய நன்மையான பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ 6ஆவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரண ருண சத்ரு ஸ்தானம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம்னு வரும். அப்போ இந்த நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய கூட இருக்கவங்களுடைய வரப்போகுது. அதனால் ரொம்ப எதிரிகளையும் அதிகமாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசி அதிபதியே மறைகிறது சிறப்பு கிடையாது. அப்போ நீங்கள் அதுக்கான பரிகாரங்களை நிச்சயமாக செஞ்சு கொள்ளணும். பரிகாரம் அப்படிங்கும்போது நம்ம ஆலங்குடி போகிறது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு தொடர்ந்து பண்ணுறது, குழந்தைகளுக்கு ஏதாவது செய்கிறது, பசுவுக்கு வியாழக்கிழமை நீங்கள் ஏதாவது உணவளிக்கணும். அதாவது வாழைப்பழமோ அல்லது கீரையோ இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு வரும்போது இந்த கெடு பலன்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏன்னா தெய்வ அனுகூலம் இல்லை. அதனால் எந்த ஒரு காரியத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலையில் இருக்கிறவங்கனாலும் சரி அல்லது பிஸ்னஸில் இருக்கிறவங்கனாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அடுத்து உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக நிறைய நன்மையான காரியங்கள் நிச்சயமாக நடக்க போகுது. குருவின் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆவது வீட்டை பார்க்கறதுனால வேலையில் இருக்கிறவங்க எதெல்லாம் உயர்வுக்கு போகணும்னு நினைக்கிங்களோ அப்போ நீங்கள் பயப்படாமல் தைரியமாக அதற்கான முயற்சியில் இறங்குங்க. ரொம்ப பொறுமையாக இறங்குங்க. பொறுமையாக இறங்கும்போது நிச்சயமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய தொழில் தொடங்கணும், தொழில் ஸ்தானம், நமக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கணும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக குரு பகவான் கொடுப்பார். அடுத்து குருவின் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால 12ஆம் வீடுங்கிறது சுப விரயத்தை கொடுக்கணும். சரிங்களா? நம்ம விரயம் ஆகணும் அப்படின்னு இருக்குது. அப்போ விரயத்தை கொடுக்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் விற்றுட்டு புதுசாக வாங்குறது, புதிய நல்ல செலவுகள் செய்கிறது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு செய்கிறது, குழந்தை பிறப்புக்கு செலவு செய்கிறது, யாருக்காவது படிப்புக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி சுப விரயங்களை பண்ணும்போது உங்களுக்கு அசுப விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனை, ஜெயிலுக்கு போகிறது, இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நிச்சயமாக நடக்காது. குருவின் 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 2ஆவது வீட்டை பார்க்குறார். தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆவது வீட்டை பார்க்கறதுனால திருமண சம்பந்தப்பட்ட முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இது குரு தெய்வானுகூலம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய குருவின் பார்வை நல்லபடியாக இருக்கிறதுனால தொடர்ந்து ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை தொடர் முயற்சி அப்படிங்கிறது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது தனம், குடும்பம், நீங்கள் கொடுத்த வாக்கு எல்லாத்தையுமே நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். ஒரு முறையில் நடக்காது. அதனால் தொடர்ந்து பல முறைகள் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். உங்களுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் நல்ல நேர் வழியில் வச்சு முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் சொல்லி குரு பயிற்சி பலனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.